அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஓப்பனான இடத்துல இருந்து மேலே போனது, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால், மறுபடியும் ஒரு அப், ஒரு வாலிட்டிலிட்டி மார்க்கெட்டாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி எல்லாம் இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸுக்குள்ளார தான் மூவ்மெண்ட் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு ஹாலிடே, பக்ரீத் ஹாலிடே. நமக்கு என்எஸ்சி பிஎஸ்சி மார்க்கெட் ஃபுல்லாக ஹாலிடே. எம்சிஎக்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் செஷன் க்ளோஸ் ஆயிருக்கும், ஈவினிங் செஷனில் தான் ஓப்பன் பண்ணுவோம் 5 o'clock. ஓகே, இப்போ ஃப்ரைடே ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஒரு கேப் அப்பாக இருக்குமா, இல்லை ஒரு கேப் டவுனாக இருக்குமா, இல்லை ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனா? ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நியூஸஸை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ எல்ஐசி ஷேர் இன்னைக்கு 3% இறங்கி இருந்தது. ஸோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அது எதனால 3% இறங்கி இருக்கு அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் 2% ஷேரை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை செல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னும் செல் பண்ணல, பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படிங்க இந்தியன் கவர்மெண்ட் விற்க முடியுமா அப்படின்னா, எல்ஐசிங்கிறதே கவர்மெண்ட் தான். ஓகேங்களா? அதனால அவங்களோடது 96.5% ஷேர் அதுல இருக்கு. அதுல ஒரு 2% மட்டும் சரி நம்ம செல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக செல் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10,000 கோடி ரூபாய் நிதி திரட்டுறதுக்காக. அந்த நிதி எதுக்காக கூட இருக்கலாம், அதாவது ஒரு ப்ராஜெக்டுக்காக இருக்கலாம், இல்லைன்னா பணம் சில இடத்துல பத்தாம இருந்திருக்கலாம். சரி, ஒரு 2% செல் பண்ணிட்டு ஒரு 10,000 கோடி ரூபாய் நிதி திரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் வந்த உடனே இன்னும் அவங்க செல் பண்ணல. ஆனா முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி அவங்க 2% விற்க தான் போறாங்க. சரி, நம்மளும் கொஞ்சம் வித்துடலாம் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு, இப்பயே நம்ம வித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இன்வெஸ்டர்ஸும் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா நமக்கு ஒரு 3% அந்த ஷேர் இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் இந்த எல்ஐசி ஷேர் இறங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப வித்திருக்கிறது 3% இன்வெஸ்டர்ஸ். ஆனா இன்னும் கவர்மெண்ட் 2% விற்கல. ஸோ அதுவும் வித்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5% பக்கம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு எல்ஐசி ஷேரை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு வித்தாங்க அப்படின்னா இந்த எல்ஐசிங்கிறது நமக்கு பெரிய அளவுல கிராஷ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை எல்ஐசி மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நடந்து, இல்லைன்னா ஏதாவது ஒரு மோசடி நடந்து அந்த இடத்துல செல்லிங் ஆனது கிடையாது. அவங்க ஃபண்டு தேவை, கவர்மெண்ட் ஃபண்டு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷேர் இதுல இருந்து ஒரு 2% வெளியே எடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால எந்த அளவுக்கு கீழே இறங்குதோ ஒரு 5%, அதாவது இப்போ 3% இறங்கி இருக்கு, இன்னும் 2% டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். அங்க இருந்து மறுபடியுமே பாத்தீங்க அப்படின்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதனால அப்படின்னா, இந்த எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 23% பக்கம் நமக்கு லாபத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு நியூஸ் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பத்தி. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கை பத்தி கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி சேர்மன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த டைம்லலாம் நமக்கு ஹெச்டிஎஃப்சி பங்குகள் இறங்க ஆரம்பிச்சது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45 கோடி ரூபாய் மோசடிங்கிறத விட ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேல. அது என்ன அப்படின்னா, டிஃபரன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா என்னங்க அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தருக்கு வட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு 1% தான் வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போ 1 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா 1% அப்படின்னு. ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு மட்டும் ஒரு 0.75% கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் டிஃபரன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்துக்கும் காமனா அப்படின்னு சொல்லி எனக்கு மேல ஒரு சிஸ்டம் இருக்கிறப்ப நான் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னா தப்பு. ஓகேங்களா? ஸோ அதுதான் டிஃபரன்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேல வந்திருக்கு. எவ்வளோனா பெரிய 1000 கோடி 2000 கோடி எல்லாம் கிடையாது, ஒரு 45 கோடி ரூபாய்க்கு ஒரு டிஃபரன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் மூலியமா இது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது நான் அதனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஓகேங்களா? இது கண்டினியூஸா இறங்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இறங்கறதுக்கான சான்சஸ்ங்கிறது கம்மி தான். எதனாலனா, இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதை நாங்கள் சரி பண்ணிடுறோங்கன்னு அந்த மாதிரி சொல்லலை. இது சுத்தமாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால இது கூடிய சீக்கிரம் சரியாயிடும். ஸோ சரியானது அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு டவுன் இருந்தோம், இன்னைக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேங்களா? அதிகபட்சமாக இன்னும் கொஞ்சம் இறங்கினா கூட மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் யுஎஸ் ஈரான் வார் எப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னும் பேசுறாங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
இந்த நடுவில் இருக்கிறவங்களோட சல்லை தான் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது யுஎஸ், ஈரான், பாகிஸ்தான் 3 பேருமே உட்காந்து ஒரு இடத்துல பேசி அது ஒரு நியூஸாக வந்தால் பரவாயில்ல. ஸோ பாகிஸ்தான் சைட்லேருந்து ஒரு நியூஸ் வருது, யூஎஸ் சைட்லேருந்து ஒரு நியூஸ் வருது, ஈரான் சைட்லேருந்து ஒரு நியூஸ் வருது. ஸோ இந்த எந்த நியூஸை நம்புறதுன்னு கூட நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால மார்க்கெட் வந்து இன்னைக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அன்பிரடிக்டபிள் மார்க்கெட்டாக தான் இருந்தது. பட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் சப்ளை கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்னாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குங்க அபுதாபில. அட்னாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில இருந்து எல்என்ஜி கேஸ் வந்து ஒரு கப்பல் ஏத்திட்டு வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கப்பலோட சிக்னல் வந்து இது வரைக்கும் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிக்னல் வந்து திடீர்னு ஓப்பன் ஆயிருக்கு. என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல, செல்போன் ஆன் பண்ணி வச்சுக்கோ, அந்த சிக்னல் கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த செல்போன் டவர் சிக்னல் காட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் படம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கப்பல் அங்கிருந்து வெளியே வந்தோடனே நம்ம ஆளுங்களுக்கு வந்து சிக்னல் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கப்பல் எதை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அந்த கப்பலோட டெஸ்டினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது உண்மையிலே இந்தியாவை நோக்கி வந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் தட்டுப்பாடெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஸோ மறுபடியும் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது முக்கியமா வந்து இந்த நியூஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா எந்த செக்டாருக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் செக்டாருக்கு, ஸோ அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ அதானி ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ்னு போட்டிங்கனாலே ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் தொடர்ந்து நமக்கு வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த நியூஸ் மூலியமா. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான நியூஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹீட் மேப்பை பார்த்துடலாம். ஸோ ஸ்டாக் ஹீட் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸான ஹெச்டிஎஃப்சி வந்து 2.57% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு பை சைடு போக வேண்டிய மார்க்கெட் பெரிய அளவில் வந்து பை சைடு போகலை, தள்ளாடிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே கொஞ்சம் கிரீன் சைடு தான். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும் ஒரு நியூட்ரல் க்ளோசிங் சொல்லலாம் ஹெச்டிஎஃப்சி தவிர. ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் க்ளோசிங் ஸ்டாக்ஸ். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படிங்க இருந்தது அப்படின்னா ஈக்குவலா தாங்க இருந்தது. பெரிய அளவில் நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இன்னைக்கு கால் ஆப்ஷன் சைடு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, புட் ஆப்ஷன் சைடு ப்ரெஷர் கொடுக்குறாங்களாங்கிறத கண்டிப்பா வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஈக்குவலா தான் இருந்தது, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சில பாத்தீங்க அப்படின்னா 3354 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1672, டிக்ளைன்ஸ் வந்து 1564, அன்சேஞ்ச் வந்து 118. கிட்டத்தட்ட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. 52 வீக் ஹைல 121 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 34 ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த 121, 100, 98 இதெல்லாம் ஏன் 52 வீக் ஹைல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா தெரிஞ்சதான் உங்களுக்கும். நிஃப்டி மிட் கேப் வந்து தொடர்ந்து ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கனால ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹையா வந்து அடிக்கடி பிரேக் அவுட் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல செக்டார்னா டவுனு, ஆட்டோ செக்டார் மட்டும் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஆட்டோ செக்டார், மெட்டல் செக்டார், ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்யூ பேங்க், ஃபார்மா இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஐடி செக்டார் 2 நாள் ஏறினது பெரிய விஷயம். ஐடி செக்டார்லாம் ஸோ 2 நாள் ஏறிட்டு மறுபடியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 0.57% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா ஆட்டோ செக்டார் இனிமே கொஞ்சம் நமக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்கெல்லாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் விலை ஏறினது, அந்த தட்டுப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் கொஞ்சம் அடிவாங்குன்னு பார்த்துருந்தோம். இப்போதான் ஒரு கப்பல் வருதுன்னு சொல்லிட்டு நியூஸஸ் விட்டுருக்காங்க. ஸோ அந்த கப்பலுக்கு வர்றது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நமக்கு மறுபடியும் ஆட்டோ செக்டார்லாம் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி எதனாலங்கிறத இப்போதான் நம்ம வாட்ச் பண்ணோம். ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் இறங்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற நியூஸை வச்சு மேபி இன்னொரு 1% இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? மறுபடியும் அங்கேருந்து ரெக்கவரி ஆகிடும். ஸோ ஸ்டேட் பேங்க், ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே கொஞ்சம் ரெட் சைடு க்ளோசிங். மற்றபடி ஆட்டோ செக்டார்னா மாருதி, எம்என்டம், அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டார், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓவராலாக ஒரு நியூட்ரல் தாங்க, பெரிய அளவில் புஷ் பண்ணி பை சைடும் கொண்டு போகல, செல் சைடும் கொண்டு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிண்டல்கோ, பவர் கிரிட், எட்டர்னல், இண்டிகோ, டிஎம்பிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹெச்டிஎஃப்சி பேங்க், விப்ரோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லைஃப் எல்லாமே வந்து டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ
ஃப்ரைடே ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்னமும் ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் இருக்கு. என்னதான் நமக்கு வாலட்டிலிட்டியில போயிட்டு வந்தாலும் இந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட்ல தான் மறுபடியும் நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடமே நமக்கு வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். இதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு இந்த ஜோன், அதாவது நெக் லைன் நம்ம டிராப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து டிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையும் தாண்டி கீழே இறங்கினா கூட மறுபடியும் பை சைட் போகிறதுக்கு தான் நமக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பை சைட் பிரேக் அவுட் வந்து 23,984, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,128, சப்போர்ட்டுங்கிறது 23,859. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி எதனால இறங்கி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், HDFC மூலியமா தான். பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் செல்லிங் ஆனால் கூட ரெண்டு சப்போர்ட் ஜோன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 54,392ங்கிறது கேப் ஃபில்லிங் சப்போர்ட். அதே மாதிரி எஸ்டர்டே லோ 54,601ங்கிறது நல்ல சப்போர்ட் தான். ஸோ மேக்ஸிமம் இந்த ரெண்டு இடமும் நமக்கு வந்து சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 55,346. ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டா கூட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது கேப் ஃபில்லிங் ஏரியா 25,627, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,990. மிட் கேப் நிஃப்டி நமக்கு வந்து கண்டினியூவா அகைன் வந்து இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு நல்ல பிரேக் அவுட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான ஹை 14,760 பிரேக் அவுட் பண்ணா ஸோ நமக்கு கண்டினியூஸா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏதாவது நியூஸ் மூலியமா கொஞ்சம் கேப் டவுன் விழுந்தா கூட ஒரு 14,596ங்கிறது மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு வந்து மேலே வரலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு, பார்க்கலாம். நாளைக்கு ஹாலிடேல அந்த டைம்ல ஏதாவது இவங்க ஈரான் வார் அந்த பேச்சுவார்த்தை நியூஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மற்றபடி இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு, என்னதான் கீழே இறங்கினா கூட கொஞ்சம் பாசிட்டிவ்ல நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ USD INR எல்லாம் என்னங்க ஆகுது? இப்போ இந்தியா விக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிரீடி மார்க்கெட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. அதாவது 14.89 ஒரு கிரீடி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா பை சைடு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி USD INR எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய அளவில் இன்னைக்கு மூவ்மெண்ட் இல்லை. இப்போ நேற்று கூட கொஞ்சம் வந்து வீக் ஆகிட்டே இருந்தது, இன்னைக்கு வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அது மூவ்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து கப்பல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இது வரைக்கும் முடங்கி கிடச்சு, அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா பெரிய அளவில் சைனா கப்பல் ஒரு 2 அலோவ் பண்ணாங்க. ஸோ அங்கங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கப்பல்கள் வந்து அலோவ் பண்ணுறாங்க, அதாவது கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு செல் சைட் நம்ம காலையில வீடியோவிலேயே பார்த்துருந்தோம். அதாவது 9,057ங்கிறது இந்த கேப் ஃபில்லிங் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். எப்படியும் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கும், அங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இருக்கிற ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8,568. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் எங்கெங்க டிரா பண்றது அப்படின்னா இன்னைக்கான ஹை தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஹை வந்து 8,864. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 8,568. இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ 289 இதோட செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 286.9. ஸோ 286.9 பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா நமக்கு 278.3 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு பை சைட் பிரேக் அவுட் நடக்குமாங்கிறது அன்பிரடிக்டபிள் தான். இப்போதைக்கு செல் சைட் கண்டினியூஷன், ஏன்னா நமக்கு வந்து ஆயில் சப்ளை தானே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நேச்சுரல் கேஸும் சப்ளை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு செல்லிங் சைட் ப்ரெஷர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் மார்னிங்லேயே சொன்னது தான். இப்போ 1,58,000 பிரேக் அவுட் பண்ணாலும் லோவாக பிரேக் அவுட் பண்ணாலும் கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் கூட ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ சில்வரும் அதே மாதிரி தான். சில்வரோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது ஈவினிங் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,69,661. சப்போர்ட்டுங்கிறது 2,64,842. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பட் நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு கேப் அப், அதாவது 23,984க்கு மேலே ஓப்பனிங் கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பை சைடு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு 23,859 வரைக்கும் இறங்கிட்டு அந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.